சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஓமலூர் நகரைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும் தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட உள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் மதுபான கடை அமைக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட போலீசார் மற்றும் அதிகாரிகள் மதுபான கடை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்கப்படும் என தெரிவித்த நிலையில் மறியல் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் இருப்பாளி, செட்டிமாங்குறிச்சி, ஆவணி, பேரூர், கீழ்முகம் ஆகிய ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் சம்பத்குமார், ஒன்றிய செயலாளர்கள் நல்லதம்பி, பூவா கவுண்டர் உட்பட அரசு அதிகாரிகள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி பேருந்து நிலையம் முன்பு எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் மாவட்ட தலைவர் ரத்தினவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு குறித்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஆலச்சம்பாளையத்தில் 2.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நைனாம்பட்டி பகுதியில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். தொடர்ந்து ஜலகண்டாபுரம் சாலையில் 97 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட ஈதுகா மைதானத்தின் சுற்றுச்சுவரையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து சிறப்பித்தார். வேலூர் மாவட்டம் சதுப்பேரி ஏரியை மாற்றி 20 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சுற்றுலா தலத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இறையன்காட்டில் பாலாற்றின் குறுக்கே 52.98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்பணையையும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்பித்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட அரசு மருத்துவமனை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடத்தினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். தொடர்ந்து தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட தொழிலாளர் நலக்கூடம் மற்றும் 3.58 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சார்நிலை கருவூலகம் ஆகியவற்றையும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திறந்து வைத்து சிறப்பித்தார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதி மக்கள் இடுகாட்டிற்கு செல்லும் வழியில் பாலம் அமைத்து தராதது மற்றும் ஏரியில் தூர்வாரும் பணியை மேற்கொள்ளாத நகராட்சி அலுவலகத்தையும் நகராட்சி ஆணையரையும் கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பேரணாம்பட்டு காவல் நிலைய போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பின் மறியல் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஜனபன்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிதி நிறுவனம் தவணை கட்ட தவறிய வாடிக்கையாளர்களிடமிருந்து மீட்ட இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வைத்த கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் பொன்னேரி தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையிலும் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது குறித்து சோழாவரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்குள் ஜார்க்கண்டை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் எகிரி குதித்து உள்ளே சென்று தூங்கிய விவகாரத்தில் ஆளுநர் மாளிகையில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஆயுதப்படை காவலர் பணி நீக்கம் செய்தும் தலைமை காவலரை பணியிடை நீக்கம் செய்தும் டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இன்னும் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட வசந்தராஜா என்பவர் கடந்த ஆண்டு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு வழக்கில் பெண்ணை துன்புறுத்திய குற்றச்சாட்டில் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.